அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்றைய 78வது சுதந்திர தின விழாவை நாம் இந்தியர்கள் என்ற ஒரு மனப்பான்மையுடன் ஒற்றுமையாக கொண்டாடி வரும் திருநாளில் ஒரு சில சுதந்திர போராட்டத்தின் அடிப்படை காரணங்களை, எதற்காக தீவிரமானது நம்மளுடைய இந்திய சுதந்திர வீரர்கள் எதன் அடிப்படையில் தீவிரமாக போராடினார்கள் என்ற ஒரு செய்தியை நாம் பலருக்கு தெரியாத விஷயத்தை பற்றி இந்த காணொளியில் பார்ப்போம். 1858 இந்திய அரசியல் அமைப்பு சட்டம் உருவானது. இங்கிலாந்து மகாராணி அந்த சட்டத்தில் இங்கிலாந்து நேரடியாக ராணியின் தலைமையில் இந்தியா ஆட்சியில் இனி அமையும், ஈஸ்ட் இந்தியா கம்பெனி அதன் நிர்வாகத்திலிருந்து, இந்தியாவின் நிர்வாகத்திலிருந்து விலகிவிட வேண்டும். இதுதான் அந்த சட்டத்தின் முக்கிய சாராம்சமாகும். இதனால் நம் இந்தியாவின் கலை, பண்பாடு, கலாச்சாரம் இவைகள் அனைத்துமே மேலநாட்டு பழக்க வழக்கங்கள், மத வழிபாடுகள், கடவுளின் திருப்பெயர்கள் எல்லாமே மாறிவிடும். இந்தியாவில் உள்ள பழமையான, புனிதமான, ஞானம் தரக்கூடிய, ஆற்றல் தரக்கூடிய, பெண்மையின் கற்பை போற்றி வணங்கக்கூடிய இந்த ஒரு உயர்ந்த அன்பு சிந்தனைகள் மாறிவிடும். இந்த காரணத்தால் இந்தியாவில் உள்ள உயர்குலத்தோர், கற்றோர் அனைவருமே கடுமையாக இந்த சட்டத்தை எதிர்த்தார்கள். இங்கிலாந்து ராணி உத்தரவு பிறப்பித்த அந்த சட்டத்தை கடுமையாக 1858 எதிர்த்தார்கள். அதன் விளைவாக பிரார்த்தனை செய்தார்கள். ஒரு நாட்டில் பிரிட்டிஷ்காரரிடம் வலிமை வாய்ந்த துப்பாக்கி, நவீன துப்பாக்கிகள் இருந்த காரணத்தால் இந்தியர்கள் எவ்வளவு வீரமாக போராடினாலும் துப்பாக்கி குண்டுக்கு பலியாகும் சூழ்நிலை இருந்தது. கண்கலங்கி கடவுளிடம் பிரார்த்தனை செய்தார்கள், எங்கள் நாட்டை காப்பாற்று. புதிய சட்டங்களை போட்டு விட்டார்கள். இந்திய பண்பாடு, கலை, கலாச்சாரம் அழியும் சூழ்நிலையில் உள்ளது. சிவபெருமானே, கடவுளே, நீ காளி தேவி, இப்படி இந்தியாவில் உள்ள முக்கியமான தெய்வங்களை வழிபட்டார்கள். பொதுவாக நாம் பிரார்த்தனை செய்யும் கண்கலங்கி, இந்த இடத்தை நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். கண்கலங்கி பிரார்த்தனை செய்யும் பொழுது அந்த பிரார்த்தனையானது நமக்கு நிறைவேறும். கடவுள் உதவி செய்வார். எப்படி? ஒரு பேஷண்ட்டு ஆக்சிடெண்ட்டு ஆனாலோ அல்லது ஒரு தீவிரமான ஒரு வியாதி முற்றிய நிலையில் டாக்டரிடம் அழைத்து செல்கிறார்கள். அவரை, அந்த குறிப்பிட்ட நோயாளிக்கு டாக்டர் ஐசியூ வார்டில் வைத்து தீவிர சிகிச்சை தந்து காப்பாற்றி விடுவார். நவீன முதலுதவி சம்பந்தப்பட்ட மருந்துகள், ஆக்சிஜன், மூச்சு திணறல் இருந்தால் ஆக்சிஜன், இது போன்ற அந்த குறித்த நேரத்தில் மருத்துவ உதவி செய்து காப்பாற்றி விடுவார். அதை போலவே கண்கலங்கி செய்யும் பிரார்த்தனையானது இறைவன் விரைவாக உதவி செய்து இந்த பிரார்த்தனைக்கு தக்க பலனை தருகிறார். இது உலக நடைமுறை. இந்த அடிப்படையில் அந்த பிரார்த்தனையின் பலனாக 1858 சட்டத்தின் தீவிரமானது இந்திய மக்கள் பிரார்த்தனை செய்தனர். அதன் விளைவாக 5 வருடத்துக்கு பிறகு 1863 ஜனவரி 12 நரேந்திரர் என்று சொல்லக்கூடிய விவேகானந்தர் அவதாரம் செய்கிறார். அவருடைய வாழ்க்கை வரலாறு சம்பந்தப்பட்ட சொற்பொழிவுகள், எழுத்துக்கள் இவை அனைத்தையும் தாங்கள் பெரும்பாலோர் கற்றவர்கள், இன்றைய இளைஞர்கள் முதற்கொண்டு அனைவரும் அறிந்திருப்பார்கள். இந்தியாவில் இளைஞர் தினமாக விவேகானந்தர் பிறந்த நாளை கொண்டாடுகிறோம். அந்த காலகட்டத்தில் மைக் வசதி இல்லாத சூழ்நிலையில் விவேகானந்தரின் இந்திய சொற்பொழிவுகள் இந்திய மக்களுக்கு சுதந்திர போராட்டம் வேகம் வேண்டும், தியாகம் வேண்டும், வலிமை வேண்டும் என்ற ஒரு காரணத்தால் வேதத்தில் உள்ள உயர்ந்த விஷயங்களை விவேகானந்தர் எடுத்து பேசினார். அதன் விளைவாக ஜடப்பொருளே ஆடின என்றால் புரிந்து கொள்ளுங்கள். ஜடப்பொருளே ஆடின, புல்லரிக்கக்கூடிய விஷயம், அப்பேற்பட்ட வலிமை தரக்கூடிய விஷயங்களை சுவாமிகள் ஒரு குருவாக, உலகத்திற்கு ஞான ஒளியாக, ஞான சூரியனாக, விடிவெள்ளியாக, தீர்க்கதரிசியாக பூமியில் வந்து சென்றார். அதன் விளைவாக சுதந்திர போராட்ட வீரர்கள் இந்தியாவின் மீதும் சுதந்திர போராட்டத்தை தீவிரம் காட்ட வேண்டும் என்ற உந்துதலால் தள்ளப்பட்டனர். 100 மடங்கு 1000 மடங்கு வலிமையாக இந்தியாவை நேசித்தார்கள். அதன் விளைவுதான்
மகாத்மா காந்தி, நேதாஜி, வீர சாவர்கர் இது போன்ற எண்ணற்ற தியாகிகள் உருவானார்கள். வீரர்கள் போராடி நமக்கு 1947 ஆகஸ்ட் 15 சுதந்திரம் கிடைத்தது. ஆகவே இந்த திருநாளில் 78வது பிறந்தநாள் இந்த சுதந்திர நாளை கொண்டாடும் வேளையில் அவர்களுடைய தியாகத்தை நாம் நினைத்து பார்த்தால் அவர்கள் பெற்ற அந்த தீர்க்கதரிசியால் பெற்ற அன்பு, அறிவு, அருள், ஆற்றல் அனைத்தும் நமக்கும் கிடைக்கும் என்று சொல்லி இந்த காணொலியை நிறைவு செய்கிறேன். இந்தியாவை நேசிப்போம். இந்தியாவின் ஒவ்வொரு பிடி மண்ணும் நமக்கு புனிதமானது. அன்பு, அறிவு, அருள், ஆற்றல் 4 சக்திகளும் தங்களுக்கும் கிடைக்கட்டும் என்று கூறி விடைபெறுகிறேன்.